வணக்கம். நான் டைரக்டர் ஏஎம் சந்துரு. நம்ம மகிதீன் அண்ணன் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. மகிதீன் அண்ணனுடைய ஒய்ஃப் வந்துட்டு மகிதீன் அண்ணனுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. அழகான குடும்பம் பாருங்கள். மகிதீன் அண்ணா, யார் உங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விடுறது? அவங்க பேர் என்ன பேர்? ஜமீனா பானு. என்ன பேர்? ஜமீனா பானு. ஜமீனா பானு. உங்கள் ஒய்ஃப் வந்து உங்களை எப்படியெல்லாம் பார்த்துக்குவாங்க, அதை சொல்லுங்கள். என் ஒய்ஃப் நல்லா பார்த்துக்குவான். எதுனாலும் கண்களை விட மாட்டான். பார்த்துக்கணும் கூட வருவா, கூட வருவா. வெளியே போனாலும் பயந்து கூடயே தான் வருவான். வண்டிக்கிட்டே இச்சுமா பார்த்து போகணும் அப்படின்னு வருவான். எங்கே போனால் உதவி இருப்பா. எனக்கு அது கண்ணு மாதிரி, எனக்கு கண்ணு நாட்டி அவர் கண்ணு மாதிரி எனக்கு காமிச்சுக்குவா. கண் பார்வை இல்லைன்னு நினச்சிக்க மாட்டான். கண் பார்வை இருக்குன்னு நினச்சிக்குவா. அவ்வளோ. மகிதீன் அண்ணனுக்கு ஒரு நல்ல மனைவி கிடைச்சிருக்காங்க. சாப்பாடு ஊட்டி விடுறாங்க மகிதீன் அண்ணனுக்கு அவங்களுடைய மனைவி. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். அதை நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். அதை நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. மகிதீன் அண்ணனை அவங்க ஒய்ஃப் வந்துட்டு குழந்த மாதிரி பார்த்துக்கிறாங்க. நம்ம பார்வையற்ற மகிதீன் அண்ணனுக்கு சீக்கிரமாக மாட்டு சிகிச்சை பண்ணணும். அவருக்கு பார்வை வரணும். அவர் குடும்பத்தை அவர் நல்லபடியாக பார்த்துக்கணும். பார்வை வந்த பிறகு மகிதீன் அண்ணன் வேலைக்கெல்லாம் போகணும். அவர் ஒய்ஃபு, குழந்த, குடும்பத்தை எல்லாத்தையும் சந்தோஷமாக பார்த்துக்கணும். மகிதீன் அண்ணா, என்ன பயங்கரமா விளையாடுறீங்க போல இருக்கு. மகிதீன் அண்ணா எவ்வளவு வெயிட் இருக்காரு? கொஞ்சம் வெயிட் இருக்காரா? குழந்தை வெயிட்டா? நான் வந்து டூலர் மெக்கானிக். ஆட்சிக்காரி கண் பார்வை போனது. ஒரு கண் பார்வை இது, ஒரு கண் பார்வை டோட்டல் ஆகுது. ஒரு கண் பார்வை கிடைக்கிறாண்டி 2 கண் பார்வை எனக்கு வேணும்னு சொல்லி மருத்துவக்காண்டி ஏற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் மருத்துவத்தையும் பள்ளிவாசலையும் வேலைக்கு கேட்பாங்க. ஒரு ஏலம் பண்ணவும் ஒரு உதவிக்காண்டி யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. நானும் ஒரு 100 எப்படியோ ஏறி இறங்கி பார்க்கேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறேன். எதுவுமே என்னால் முடியல. ஒரு கண் பார்வை கிடைக்கும். எனக்கு ஒரு வாழ்தல் உதவி இல்லாமல் ஒரு தமிழ் சினிமாவிற்கும் சவால், இந்திய சினிமாவிற்கும் சவால். கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய சிலையை நடிக்க வச்சோம். முதல்வர் ஸ்டாலின் ஐயாவுடைய போட்டோவை நடிக்க வச்சோம். ரஜினிகாந்த் சார், கமலஹாசன் சாருடைய போட்டோவை நடிக்க வச்சோம். 7 தேசிய விருது வாங்கி தரேன். அப்படி இந்த படத்துக்கு 7 தேசிய விருது வாங்கி கொடுத்தா 10 கோடிக்கு மேலே சம்பளம் வாங்குற ஒரு நடிகர், ஒரே ஒரு நடிகர் இந்த உலகை வெல்லவா படத்தில் 1 மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்க தயாரா? ஓகே, நீங்கள் வந்துட்டு நான் சொல்கிற டேட்டில் வாங்க. முதல்ல நான் 25,000 ரூபாய் கொடுக்குறேன். நம்ம விஜய் டிவி பாலா சார் சொல்லியிருக்காரு. நான் சொல்கிற டேட்டில் வாங்க, நான் ஒரு 25,000 ரூபாய் கொடுக்குறேன். அவருக்கு மாட்டு சிகிச்சை பண்ணலாம். மாட்டு சிகிச்சை பண்ணுங்கள், மீதியெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம். நம்ம விஜய் டிவி பாலா சார் சொல்லியிருக்கேன். வணக்கம், நான் டைரக்டர் ஏஎம் சந்துரு. உலகை வெல்லவான்ட்டு ஒரு படம் பண்ணுறோம். இந்த படத்தில் வர வருமானம் எல்லாமே கண் பார்வை இல்லாதவர்களுக்கும், இயக்குனர் சங்கத்திற்கும், தயாரிப்பாளர் சங்கத்திற்கும், தமிழ் சினிமாவில் இருக்கும் 24 சங்கத்திற்கும், தற்கொலை செய்து கொண்ட விவசாய குடும்பங்களுக்கும்,